ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக செம டேஸ்ட்டான ஒரு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். அந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 காய் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வேர்க்கடலையை லைட்டாக வறுத்து இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே எள்ளையும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து செய்கிறப்ப குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேல் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் முழுசாக போடாமல் தட்டி போட்டிங்கன்னா அந்த குருமாவில் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அப்போ தான் இதோட மனம் அந்த குருமாவுக்கு நல்லா வாசத்தை கொடுக்கும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமேலு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெங்காயத்து கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வணக்கிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் அடுத்ததாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த 3 காயும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை, எள், தேங்காய், இது கூட கொஞ்சமாக சோம்பு, கசகசா, கொஞ்சம் 4 முந்திரி இது சேர்த்து அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமேல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் நல்லா சூடாக எடுத்து வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். இது பால் சேர்க்குறனால குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 விசில் மட்டும் விட போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் 2 விசில் மட்டும்தான் விட்டுருக்கேன். அதனால் டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.